சயின்ஸ் மேல எனக்கு உடன்பாடு இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு என்னால ஏத்துக்க முடியாது. அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. இதுக்கு ஆதாரபூர்வமா நான் ஒரு விஷயம் நிரூபிக்கிறேன். தஞ்சாவூர் 60 சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நெட்ல இருக்கு, அவரை பத்தின வரலாறுகள் இருக்கு. நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு ஊர் வழியா போகும்பொழுது ஆசைப்படுறாரு ஆத்துல குளிக்கிறதுக்கு. அப்ப குளிக்கிறாரு, அங்க தவளையினுடைய குஞ்சு காது வழியா மேல போயிடுது. அது மூளைக்குள்ள போய் தேரையாவே மாறிடுது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப அவங்க வந்து ராஜராஜ சோழன்கிட்ட சொல்றாங்க, இவர் வைத்தியத்துல ரொம்ப கைத்தேர்ந்த ஆளு, அவரை கூப்பிட்டு பாப்போமா அப்படின்னு வர சொல்றாங்க. வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, கபாலத்தை ஓபன் பண்ணனாதான் இவரை குணப்படுத்த முடியும்னு. வெளியே வா, மம்பட்டி நடுமண்டு தொடக்க. நீ என்னையா லூசான்னு கேக்குறாங்க. நான் பருப்புங்க என்ன நம்பி ஒப்படைங்கிறாரு. டக்குங்கிறாரு, மூளையை ஓபன் பண்றாரு. உள்ள தேரை இருக்கு. ஆனா அந்த தேரையை கைய வச்சு எடுத்தோம்னா அதனுடைய நகங்களோட மூளை வெளியில வந்துரும். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அங்க வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாரு. போய் இளநீ வாங்கிட்டு வர சொல்றாரு. இளநீ வாங்கிட்டு வர்றாங்க. அந்த தேரைக்கு நேரா வச்சுக்கிட்டு சீவுறாரு. இதுல இருந்து தண்ணி பீரிட்டு அடிச்சோன்னா தேரையினுடைய வாயில போய் படுது. தித்திப்பா இருக்கு. தேரையா ஜம்ப் பண்ணி அங்கிருந்து தேரை வந்து இந்த இளநிக்குள்ள விழுவது வச்சு லாக் பண்றாங்க. அவரு தான் தேரையர் சித்தர். 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மண்டையை ஓபன் பண்ணியாச்சு. இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? ஜல 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 சண்டோ யாரு? ஓம் ஐம் ரீம் க்ளீம். ஐயோ, குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா. கண்ண தரக்கண சாமி கைய புடிக்கண சாமி. நாடாளுமன்ற மையத்துல உருவப்படம் வச்சிருக்காங்க. அதுவும் காந்தி உருவப்படம் வச்சிருக்காங்க. இதை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு வீரனுக்கு புரிந்தது, தப்பிக்க ஒரே வழி. சாவர்கர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். சத்திய சோதனை. அவர் வந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டது ஒரே காரணத்துக்காக ஜெயில போட்டாங்க. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு மக்கள் பல்வேறு நேரங்கள்ல வெல்கம் மோடி வெல்கம் மோடி வெல்கம் மோடின்னு சொல்றாங்க. அது ஃபேக். ஓடியா வந்து பாரு. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. தமிழ்நாட்டில் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய அபரீதமான ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. மரியாதை இல்லாம அவன் இவன் சொல்றாங்களே பிரதமர், அது இதுதான் ஒரு அரசியல் அநாகரிகம். எப்படி இங்க வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அபரீதமான ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைக்க போகிறது. ஜூன் 4 அதற்கு நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா. பெரிய வெங்காயம் 75 ரூபா செலவு, சின்ன வெங்காயம் 90 ரூபாய். பெட்ரோல் விலை உயர்ந்தாச்சு. நான் சொல்லல, அவன் பெரிய டுபாக்கர். வேலை இருக்குமா இருக்காதாங்கிற தினம் சந்தேகத்தோட தான் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கிற போது திருவள்ளுவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், நாங்க காவி உடை போடுறோம், ஏற்கனவே அவருக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. என்ன உங்களுடைய நோக்கம் என்ன புரியலே? सुल्तान अबे रुक. सुल्तान